ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா குஸ்கா செய்யலாமா. ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயத்தை ஒரு 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஃப்ரை பண்ணிகிட்ருக்கப்பவே 2 பச்சை மிளகாவையும் உள்ளே போட்டு அது கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஓரளவுக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு அந்த பச்சை வாசல்லாம் போன பிறகு தக்காளி நல்லா வணங்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி வணங்கின பிறகு தான் புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணங்கினோன்னே தயிர் ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு மசாலா போட்டுக்கலாம். மசாலா நான் எதுவுமே போடாமல் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், இது 2 தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா எதுவுமே சேர்த்துல. இதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் நல்லா வணக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு 3 விசில் விட்டு இறக்குனோம்னா குஸ்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.